2000வது ஆண்டு தொடக்க காலகட்டத்தில் சீமானிடம் நல்ல கதைகள் இருந்தாலும் அவரின் முதல் 3 படங்கள் மக்களிடையே போதுமான வரவேற்பை பெறாததால் தயாரிப்பாளர்கள் சீமானின் அடுத்தடுத்த படங்கள் தயாரிக்க தயங்கினர். குறிப்பாக கேப்டன் விஜயகாந்தை ஹீரோவாக வைத்து வைகை கரையோரம், நவரச நாயகன் கார்த்திக்கை வைத்து ஆனந்தம், சரத்குமார் அவர்களை ஹீரோவாக வைத்து கர்மவீரர், மேலும் ராஜ்கிரண் அவர்களை ஹீரோவாக வைத்து சேதுபதி சீமையிலே என 4 படங்களை தொடர்ச்சியாக இயக்கினார். ஆனால் தயாரிப்பு பிரச்சனை காரணமாக இந்த 4 படங்களும் திரைக்கு வராமலே போனது. ஒருவேளை அக்காலகட்டத்தில் இந்த 4 படங்களும் திரைக்கு வந்திருந்தால் சீமான் இயக்குனராக கம்பேக் கொடுத்திருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. சிறிய கால இடைவேளைக்கு பின் சீமான் நடிகர் மாதவனை ஹீரோவாக வைத்து தம்பி என்னும் படத்தை 2006ஆம் ஆண்டு இயக்கினார். இப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் வணிக ரீதியாகவும் லாபம் ஈட்டியது. இந்த படத்திற்காக சீமான் தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த வசன எழுத்தாளர் என்ற விருதை பெற்றார். பின்னர் 2008ஆம் ஆண்டு மீண்டும் நடிகர் மாதவனை ஹீரோவாக வைத்து வாழ்த்துக்கள் என்னும் படத்தை இயக்கினார் சீமான். இப்படம் முழுவதும் கலப்படமற்ற தூய தமிழ் வசன நடை கொண்டு உருவாக்கியிருந்தார். ஆனால் இந்த படம் தோல்வியடைந்தது. முழுக்க கொட்டி கிடக்கிற அன்பும் மகிழ்ச்சியும் எனக்கும் கொஞ்சம் வேணும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சொந்தமும் எனக்கும் சொந்தமாக வேணும். அதுக்கு நீங்க எனக்கு வேணும். 2009ஆம் ஆண்டு வெளியான மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்தில் இடம்பெற்ற பேசாம பேசாம தான் இருந்து என்ற பாடலை சீமானே பாடியுள்ளார். பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து அடக்கோளா ரொம்ப நாளா